Hi guys, this is Sri Ayappan, CSAR faculty. So time speed distance la ஒரு important sum பார்க்கலாம். A train of length 150 meter crosses a milestone in 10 seconds. Another train with the same speed crosses the milestone in 12 seconds. So what is the length of the second train? ஸோ ஃபஸ்ட் ட்ரெயினோட லென்த் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ட்ரெயினோட டைம் கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து கேட்குறாங்க. ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா ஒன்று தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் மேபி உங்களுக்கு கிலோமீட்டரில் இருக்கலாம், ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும், ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும், டைம் வந்து ஹவரில் இருக்கும். ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு முக்கியமானது வந்து யூனிட்ஸ் வந்து கரெக்டாக பார்க்கணும், சரியா? ஸோ அதுதான் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? இந்த சம்மில் 150 மீட்டர் அப்படிங்கிறது லென்த்து. ஸோ 150 ஈக்குவல் டு ஸ்பீடு கொடுக்கல இல்லைங்களா, ஸ்பீடு இன்டு டைம் 10 செகண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கட் பண்ணிக்கலாம், 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு வந்து 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ சம்மில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஸ்பீடு வந்து ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ அகெயின் நம்ம அதே ஃபார்முலா தான் போட போகிறோம். டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப் ட்ரெயின் 2, லென்த் ஆஃப் ட்ரெயின் 2 தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் போடணும் இல்லையா. ஸ்பீடு வந்து 15 இருக்குது, டைம் செகண்ட் ட்ரெயின் எவ்வளோ டைம் எடுத்துச்சு, 12 செகண்ட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு என்ன இருக்குது, மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, இது செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு செகண்ட்ஸும் கட் ஆயிரும். ஆன்சர் வில் பி 180 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 180 மீட்டர். ஆப்ஷன் ஏ 180 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். இதே கொஷினை வந்து ஷார்ட்டாக ஒரே லைனில் சால்வ் பண்ணோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வி நோ தட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம், இதை 1 வச்சுக்கலாம். அப்போது D1 T1 ஈக்குவல் டு D2 T2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், கரெக்டாக? ஸோ D1 என்னது 150, டைம் 1 என்னது 10 ஈக்குவல் டு D2 என்னது ட்ரெயினோட லென்த்து, டைம் 2 வந்து 12. ஸோ 0 கட் ஆகுது, 12 இங்கே வருது. D2 ஈக்குவல் டு 180 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஷார்ட்கட்டாக பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.